வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2024 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து மாதம் ஆரம்பிப்பதால் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஒரு கலவையான மாதமாகவே இருக்கும். ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் சனியானவர் இப்போ வக்ரகதியில் செயல்பட்டு இருக்காங்க. தவிர இந்த மாதம் பார்த்திங்கன்னா குருவும் வக்ரகதி அடைகிறாங்க. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஏறக்குறைய மறைவு ஸ்தானங்களிலிருந்தே செயல்பட்டு வரும். ஆகையினால் இந்த மாதம் முழுவதுமே கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும். கடந்த சில மாதங்களில் ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுணக்கமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். சில புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் அது சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் டென்ஷன்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சிலருக்கெல்லாம் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கியது போல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நிறைய பேருக்கு வெளி இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வெளி இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சில எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நிறைய பேருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பொருள் வரவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். அது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கவும் செய்யும். கடந்த சில மாதங்களாக குடும்பத்துக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்து வந்த உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் சுணக்க நிலையாகவும் மந்த நிலையாகவும் போய்கிட்டு இருக்கும். நிறைய விஷயங்களில் கொஞ்சம் மிக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பார்த்து வருவீங்க. ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கடகராசிக்காரங்க கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறதே நல்லது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்தவே செய்யும். மாதத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகளையும் கொடுக்க செய்யும். குடும்ப உறவுகள் வகையிலுமே ஒரு கலவையான அமைப்புகளையே பார்த்து வருவீங்க. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்குது. உடன்பிறப்புகள் வகையில் அனுகூல அமைப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவுகள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்குது. குழந்தைகள் வகையில் சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் முயற்சிகளுக்கு ஏற்ப நற்பலன்களை கொடுத்து வரும். பொது விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கத்தான் செய்யும். மற்றவங்க தேவையில்லாமல் வம்பு இழுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆகையினால் மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களே இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவினர்களுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஒரு பக்கம் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யும். பட் அதே நேரம் அவங்க வகையில் தேவையில்லாத மனசாபங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த உறவினர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றதே நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளே மாணவர்களுக்கு சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கொஞ்சம் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகளிலே செயல்பட்டு வருது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். இருந்தபோதிலும் கடகராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதாயங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்குது. சிலருக்கு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும். ஓவராலாக இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களை ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசெத்து போய் வருவது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.